நம சிவாய நமக. இன்னைக்கு 14/8/2026 இன்றைய தினம் அன்னதானம். லலிதா அம்மா அவங்க குடும்பத்தின் சார்பாக அவங்க முன்னோர்களுக்கு இந்த அன்னதானம் சமர்ப்பணமாக வேண்டி இன்னைக்கு 100 நபர்களுக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. லலிதா அம்மா அவங்க குடும்பத்தின் சார்பாக இன்னைக்கு அன்னதானம் மற்றும் அவங்க முன்னோர்களுக்கு இந்த ஆடி மாசத்துல சமர்ப்பணம் செய்யறதுக்காக இந்த அன்னதானத்தை வழங்கியிருக்காங்க. லலிதா அம்மா மற்றும் அவங்க குடும்பத்தார் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரருளால லலிதா அம்மா மற்றும் அவங்க குடும்பத்தார் பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும், சகல ஐஸ்வர்யங்களோட செல்வங்கள் செழிப்போட வாழணும்னு வேண்டிக்கிறோம். மற்றும் அவங்க முன்னோர்கள் அனைவரும் அவங்களுடைய ஆத்மாக்காக பிரார்த்தனை செய்து கொள்வோம். இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அனைத்துலக சிவ பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் போன்ற அனைவருக்கும் இன்னைக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. லலிதா அம்மா அவங்க குடும்பத்தினர் நல்லா இருக்கணும், அவங்க முன்னோர்கள் பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும். அவங்க முன்னோர்கள் சார்பாக அன்னதானம். அவங்க குடும்பத்தினர் நல்லா இருக்கணும், அவங்க முன்னோர்கள் ஆத்மா சாந்தி அடையணும். லலிதா அம்மா அவங்க குடும்பத்தின் சார்பாக அன்னதானம் கொடுக்குறாங்க. அவங்க முன்னோர்களுக்கு சமர்ப்பணம் மனசார வேண்டிக்குங்க. அண்ணாமலையாருக்கு, உண்ணாமுலை அம்மனுக்கு, அண்ணாமலையாருக்கு, உண்ணாமுலை அம்மனுக்கு. ஓம் நம சிவாய நமக. சாப்பிடலாம் ஐயா, சாப்பிடுங்க. ஓம் நம சிவாய். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நம சிவாய நம சிவாய நம சிவாய மந்திரம், நம சிவாய மந்திரம், நம சிவாய சொல்ல சொல்ல சிந்தையெல்லாம் குளிர்ந்திடும். நம சிவாய நம சிவாய நம சிவாய மந்திரம். கணபதியின் தந்தை நாமம் நம சிவாய மந்திரம், கந்தனையும் பெற்ற நாமம் நம சிவாய மந்திரம். நம சிவாய நம சிவாய நம சிவாய மந்திரம், நம சிவாய சொல்ல சொல்ல சிந்தையெல்லாம் குளிர்ந்திடும்.
ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மனுக்கு அரோகரா. இன்னைக்கு 14/8/2026 இன்றைய தினம் அன்னதானம். ராகுல் பகதூர் அவங்க பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு 60 நபர்களுக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. ஹாப்பி பர்த்டே ராகுல் பகதூர், இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மன் பேரர்களால பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும்னு மனசார வேண்டிக்கிறோம். ராகுல் பகதூர் அவங்க பிறந்த நாளை முன்னிட்டு இங்கே அன்னதானம் கொடுத்துருக்காங்க. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அனைத்துலக சிவ பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் போன்ற அனைவருக்கும் இன்னைக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. ராகுல் பகதூர் அவங்க பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால் பல்லாண்டு காலம் நீடூடி வாழ வேண்டும் என்று மனசார பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக அனைத்தும் நல்லதே நடக்கும். ஹாப்பி பர்த்டே ராகுல் பகதூர். ஓம் நமச்சிவாய. சொர்ணலிங்கம் ஆன நாமம் நம சிவாய மந்திரம். ஜோதிலிங்கம் ஆன நாமம் நம சிவாய மந்திரம். நம சிவாய நம சிவாய நம சிவாய மந்திரம். நம சிவாய மந்திரம். நம சிவாய சொல்ல சொல்ல சிந்தையெல்லாம் குளிர்ந்திடும். நம சிவாய நம சிவாய நம சிவாய மந்திரம். அர்த்தநாரீஸ்வரானின் நம சிவாய மந்திரம். சுகமனைத்தும் கொடுத்தருளும் நம சிவாய மந்திரம். நம சிவாய நம சிவாய நம சிவாய மந்திரம். நம சிவாய சொல்ல சொல்ல சிந்தையெல்லாம் குளிர்ந்திடும். நம சிவாய நம சிவாய நம சிவாய மந்திரம். அருணாசலமானவனின் நம சிவாய மந்திரம். அண்ணாமலை ஜோதியாகி அருள் வழங்கும் மந்திரம். நம சிவாய நம சிவாய நம சிவாய மந்திரம். நம சிவாய மந்திரம். நம சிவாய சொல்ல சொல்ல சிந்தையெல்லாம் குளிர்ந்திடும். நம ஓம் நமச்சிவாய நமக. தாத்தா, இன்னைக்கு ராகுல் பகதூர் அவங்க பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. ராகுல் பகதூர் அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்குங்க. அவங்க அப்பா அம்மா குடும்பத்தார் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்குங்க. வருஷம் கொடுக்குறாங்க அந்த தம்பி பிறந்த நாளை முன்னிட்டு. ராகுல் பகதூர் பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்குங்க. ராகுல் பகதூர் பிறந்த நாளை முன்னிட்டு அவர்கள் குடும்பமும் அவரும் நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். இந்த ஒன்றே புள்ளிய சார்பாக நீங்கள் அளித்த நன்கொடை உங்கள் குடும்பம் மேன்மேலும் வளர்ச்சியாளரை ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க. ஓம் நமச்சிவாய. ஐயா, பொதுமக்கள் வெயிட் பண்ணுங்க ஐயா. வாங்கிக்கலாம் நாளைக்கு வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. ரெயின் கோட். தாத்தா உட்காரு. வா 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 வா. ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. இன்னைக்கு 14/8/2026 இன்றைய தினம் அன்னதானம். திரு தியாகரன் ஐயா அவங்க சார்பாக 50 நபர்களுக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. திரு தியாகரன் ஐயா அவங்க குடும்பத்தின் சார்பாக அன்னதானம். மதிப்பிற்குரிய திரு தியாகரன் ஐயா அவங்க குடும்பத்தாருக்கு எங்களுடைய மிகப்பெரிய நன்றிகள். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால் பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும்னு மனசார வேண்டிக்கிறோம். திரு தியாகரன் ஐயா மற்றும் அவங்க குடும்பத்தார் சார்பாக அன்னதானம் கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மிகப்பெரிய நன்றிகள். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரருளால் ஐயாவுடைய குடும்பத்தார் நல்லா இருக்கணும்னு மனசார மறுபடியும் வேண்டிக்கிறோம். தியாகரன் ஐயா அவங்க சார்பாக இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அனைத்துலக சிவ பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் போன்ற அனைவருக்கும் இன்னைக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. திரு தியாகரன் ஐயா மற்றும் அவங்க குடும்பத்தினர் எல்லாம் அல்ல ஈசன் அருளால் பல்லாண்டு வாழணும் மற்றும் அவங்க குடும்பத்தினருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய நம சிவாய மந்திரம். நம சிவாய மந்திரம். நம சிவாய சொல்ல சொல்ல சிந்தையெல்லாம் குளிர்ந்திடும். நம சிவாய நம சிவாய நம சிவாய மந்திரம். கணபதியின் தந்தை நாமம் நம சிவாய மந்திரம். கந்தனையும் பெற்ற நாமம் நம சிவாய மந்திரம். நம சிவாய நம சிவாய நம சிவாய மந்திரம். நம சிவாய சொல்ல சொல்ல சிந்தையெல்லாம் குளிர்ந்திடும். நம சிவாய நம சிவாய நம சிவாய மந்திரம். கைலையிலே ஒலிக்கும் நாமம் நம சிவாய மந்திரம். கவலையினை போக்கும் அந்த நம சிவாய மந்திரம். நம சிவாய நம சிவாய நம சிவாய மந்திரம். நம சிவாய மந்திரம். நம சிவாய சொல்ல சொல்ல சிந்தையெல்லாம் குளிர்ந்திடும். நம சிவாய நம சிவாய நம சிவாய மந்திரம். அம்மையப்பன் பெயரொலிக்கும் நம சிவாய மந்திரம். அன்பு உள்ளம் தந்தருளும் நம சிவாய மந்திரம். நம சிவாய நம சிவாய நம சிவாய மந்திரம். நம சிவாய சொல்ல சொல்ல சிந்தையெல்லாம் குளிர்ந்திடும். நம சிவாய நம சிவாய நம சிவாய மந்திரம். சொர்ணலிங்கம் ஆன நாமம் நம சிவாய மந்திரம். ஜோதிலிங்கம் ஆன நாமம் நம சிவாய மந்திரம். நம சிவாய நம சிவாய நம சிவாய மந்திரம். நம சிவாய மந்திரம். நம சிவாய சொல்ல சொல்ல சிந்தையெல்லாம் குளிர்ந்திடும். நம சிவாய நம சிவாய நம சிவாய மந்திரம். அத்தனாரீஸ்வரானின் நம சிவாய மந்திரம். சுகமனைத்தும் கொடுத்தருளும் நம சிவாய மந்திரம். நம சிவாய நம சிவாய நம சிவாய மந்திரம். நம சிவாய சொல்ல சொல்ல சிந்தையெல்லாம் குளிர்ந்திடும். நம சிவாய நம சிவாய நம சிவாய மந்திரம். சாமி ஓம் நமச்சிவாய நமக. இன்னைக்கு அன்னதானம் திரு தியாகரன் ஐயா அவங்க சார்பாக 50 பேருக்கு இன்னைக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. தியாகரன் ஐயா அவங்க நல்லா இருக்கணும் மனசார வேண்டிங்க. அவங்க குடும்பத்தினர் சார்பாக அன்னதானம். உண்ணாமலையார் ஆசையோட சாதுக்களோட அனுகிரகத்தோடையும் குடும்பத்தில் குழந்தை வீட்டில் எல்லாருமே சுகமாக நோய் நொடி இல்லாமல் தீர்க்காயுஷா பல்லாண்டு நல்லா வாழணும். தீர்க்காயுஷா நல்லா இருக்கும். எல்லாருமே நல்லா இருக்கும். செல்வ செழிப்போட ஓஹோன்னு இருக்கும். நமச்சிவாய். தங்கச்சங்கிலி ஏதுன்னு கேளுங்க ஆயாவை. யாரும் கடத்திட்டு போயிடாம. ஆயா பாட்டிய தங்கச்சங்கிலி ஏதுன்னு கேட்குறாரு. அவர் தங்கச்சங்கிலாம் போட்டுக்கிறியே ஏதுன்னு கேட்குறாரு. அண்ணாமலையார் கொடுத்தா தங்கச்சங்கிலியா? ஆமாம், எங்களுக்கெல்லாம் கிடைக்காது. உங்களுக்கெல்லாம் அண்ணன் கிடைக்கிறது வயிற்றுக்கு. அதான் உங்களுக்கு அண்ணன் கிடைக்குது, அவங்களுக்கு தங்கச்சங்கிலி கிடைக்குதா? அண்ணன் பெருசா தங்கம் பெருசா?
அண்ணன் தான் தெரிஞ்சுக்கிட்டான் பின்ன வயிறு பசி எப்படி கொடுக்கும்? ரெண்டுக்கும் அண்ணாமலையார் சாட்சி சொல்லணுமே. சொல்லு பாரு எல்லாத்துக்கும் அவருக்கு என்ன வேலை பொழப்பு என்ன எல்லாருக்கும் சரி சரின்னு போகணும். ஆமாம் அதான் அண்ணாமலையார். ஆமாம் அதான் உண்மை. பாட்டிய தங்கம் எத்தனை பவுனுன்னு கேக்குறாரு. அது அண்ணனை எத்தனை பவுன் அது நகை? தெரியலையே யார் வாங்கி கொடுத்தாங்க? யார் வாங்கி கொடுத்தேன் மறந்து போயிட்டாங்க. யாரோ வாங்கி கொடுக்குறாங்க. நீ தான் வாங்கி கொடுத்த. நானா வாங்கி கொடுத்தேன்? நீ தான். பரவாயில்லையே, ஞாபகம் வச்சுக்கிறியா? அப்புறம் என்ன, நீ தான் வாங்கி கொடுத்த. அங்கே கடை உங்கள் கடை எங்கள் அக்கா எங்க காணுமா எங்கள் அக்காவை? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நேத்து எங்க அப்புறம் எந்த தைரியத்தில் நீ ரோட்டுக்கு போற? இப்படியே தூக்கின்னு போட்டாங்கன்னா என்ன பண்ணுவ? அதான் கையை காலை கட்டிய அந்த மாதிரி தான் கொடுத்தேன். காணும் அவங்க. நீ சாப்பிட்டியா? என்ன பண்ண? நான் சாப்பிட்டேன். நீ பாயாசம் குடி. தான் எத்தனை வந்தேன். கேட்க கூட சரி குடிக்கட்டேன். குடி. இல்லடா ஈர கெட்டு வரட்டுமா? பாயசம் பாட்டி குடிக்கட்டுமா? நம்ம பாயாசம் குடிக்கலாமா? நல்ல நேரமான்னு கேட்டுன்னு வரேன். கேட்ட பாடலீஸ்வர் தேவஸ்தானத்துல இருக்கிற ஈர கெட்டு வரட்டுமா? நீயும் கடுக்கு கொடுத்துட்டு போய் வேண்டாம். இந்த கடுக்கும் அந்த காதல கத்தியம் கொடுப்பியான். இந்த காதல் ஐயோ கழுத்துல கத்து வேணுமா? பத்தியா எல்லாம் செயின் மேல ஏதாவது குறியாக்குறாங்க பாட்டிய. ஓ பேர் போட்டு போகிறதுக்கா நினச்சிட்டு இருக்கிறேன். பேரை நினைச்சுக்கிறாராம் செயின் போட்டு. அண்ணா குடிக்கட்டுமா? குடி குடி. அண்ணா நீ பாயசம் குடிக்கல அண்ணா. நல்லா இருக்கு அண்ணா. நல்லா இருக்கா? நீ குடிச்சாலே நான் குடிச்ச மாதிரி தான். ஓ அண்ணா குடி அண்ணா. யார் அவ? யார் அவ? இவ என் பொண்ணு. நல்ல ஊர் உன் போய் பொண்ணா? அதான். அப்படித்தானே? பேத்திலாம் இல்லை பொண்ணு. அப்பா நல்லா சரி நாளைக்கு போகும்போது இதெல்லாம் கொடுத்துட்டு போயிடுது. சரி செயின்லாம் கழட்டி கொடுக்கத்தான். கம்மல் செயின் எல்லாத்தையும். சரி அவ உன் பொண்ணா? ஆமாம். பொண்ணுக்கு பொண்ணு, அக்காவுக்கு அக்கா, தங்கைக்கு தங்கை. நல்லாதான் பெரிய ஐஸா தூக்கி வைக்கிற. இவ்வளோ ஆயிடுச்சு. எங்க வாங்க சத்தம் போடுகிற சாமி கும்பிடும் போது அப்பதான் உள்ள வராங்க ஒரே சத்தம். ஏதோ பிரச்சனை சொல்லி திரும்பி திரும்பி இல்ல பாக்குறாங்க. அண்ணா அதே உடம்பெல்லாம் ஆவேசமா வந்துச்சேன்னுவாங்க பாட்டி. சரி எங்க வெள்ளமணி எங்க? என்ன நிலைமை? அந்த குட்டி மணி ஒன்று வாங்கி கொடுத்தேன். எங்க வெள்ளை மணி? இந்த போய் அது இன்னும் போடவே முடியல. அதான நான் கேட்டேன். கேட்டியா? அதுக்காகல மஞ்சளா உனக்கு ஏதாவது இதுவா? இந்த வெள்ளமணி ஐயோ கொக்கிய காணுமே. அறுத்துட்டு இருக்கோம். ரெகுல போடல. கொக்கி இல்ல. கொக்கி இருந்தா தான் போட முடியும். அன்னைக்கு போட்டுருந்தேன். எங்க நான் போட்டுதானே ஒரு 2 நாள் கழுத்துல போட்டுருந்தேன். அதோ இங்க கொக்கி வரும். வளையம் தான் சாப்பாடு இருக்கு. இல்லதாம்மா? ரெண்டுத்தையும் ஜாயின் பண்றதுக்கு ஒரு கொக்கி வரும். சொல்லு தாத்தா. சாப்பாடு காலிப்பா. போயிட்டு வாங்க. அது இன்னும் போட என்ன தாத்தா காரு? கொக்கி தொலைச்சிட்டு இருக்கிற பாட்டி. அங்க அந்த மெத்தையில வேணா இருக்கா? வா வா பாட்டி பேர் கொக்கி மிஸ் பண்ணிட்டாங்க. கொக்கி இல்ல வளையம் மட்டும் தான் இருக்குது. பாட்டி. ஏன் பாட்டியே? அது என்ன தெரியலடா அண்ணா. நான் என்னடா பண்றேன் அதை. சரி சரி விடு, நான் உனக்கு அப்புறமா இதுல கொக்கி மாட்டி தரேன். பாட்டி இதுல வைக்கிறேன். கோல்டு மாதிரி இதா கொக்கி செயின். கவலையே பட மாட்டேன் அடுத்தது. அது மாதிரி பண்ணக்கூடாது. நாள்ல இருந்து பண்ண மாட்டேன்னு நம்புறேன். நம்புறேன். ஏமா எதுக்குமா 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு போய் ரோட்ல நின்று? ஏமா நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குதுமா. ஆமா இருக்கு. பாத்துக்கிறாங்க. ராணி மாதிரி உன்னை பாத்துக்க உனக்கு எல்லாமே செஞ்சுக்கின்னு. நிறைய பேர் காசு கொடுக்குறாங்கல்ல. நேற்று முந்தா நாள் 20 ரூபா நான் வேணான்னு சொல்கிறதுக்கு காரணம் நமக்குன்னு ஒரு இது இருக்கும். சரி இவர்கிட்ட வாங்கினா 2 ட்ரிப்பா 3 ட்ரிப்பா ஒரு 50 ரூபா நல்லா சோப்புக்கு இப்போ வாங்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். வேணான்னு தான் சொல்கிறேன். நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்லம்மா. அங்கேயே குளிக்கிற இடத்துல சோப்பு இருக்கு. சோப்பு நீங்க ஒண்ணு பேசினா உங்களையே மரக்கடிக்கிற மாதிரி ஒண்ணு பேசும் பாருங்க. சரி. அதுதான் டேலண்ட். அதான் சொல்லுவான் எங்க அண்ணன். அண்ணன் எங்க அண்ணன் இப்போ தான் வாடா அண்ணன். எங்க அண்ணன்னு உள்ள சொன்ன. வரும்போதே வினோத்தே எப்படி யார் பேர் சொல்லி கொடுத்துருப்பாங்க? மறந்துட்டுருமே எங்க பாட்டி அப்பப்ப. தெரியல. பேர் தெரியும். அது தெரியும் பாட்டியா? வினோத்தே பீச்சை கையால தான் ரேகை வைக்கணும் இல்லைன்னா எதுக்கு பத்திரத்துலையா?
கோட்டை இலவானாஸ் கோட்டை. உண்மையாலுமே நீ இதெல்லாம் சொல்லும் போது டெய்லியும் எனக்கு நீ வச்சு கொடுத்தியா இல்லையான்னு எனக்கு டவுட் ஆகுது. பீம்பாய் அந்த பொட்டியில் இருக்கிற 6 லட்சத்தை எடுத்துடும் அதே மாதிரி பணம் திருப்பி அந்த dialogue-ஏ இல்ல, பேசிக்குது. பணம் சொல்லல. கையெழுத்து இது வந்து இது நிலம் போட்டு நிலம் இந்த சொல்லிட்டா பாரு எங்க அக்கா. நிலம் அண்ணா நிறைய நிலம் அண்ணா. பொட்டங்கொல்ல, வித்துட்டியா? செவிடங்கொல்ல, நாட்டு மானியம், சுப்ராய பிள்ளை கொல்லை. அந்த கொல்லைக்கெல்லாம் பேரு கேமராவில இருந்து தண்ணி ஊத்துது பாத்தீங்களா? ஏன் சொல்லுங்க? அழுவுது கேமரா. என்ன விட்டுரு பாட்டி. இது 3,399 வாட்டி இதையே திருப்பி சொல்லிட்டேன். சொல்லுவோம் எங்க அண்ணன். சரி அது சில்லுன்னு ஆறி போய் கீழே தட்டி ஊற்றி போகிறார். குடி கொஞ்ச நாளைக்கு கழிச்சு குடிக்கிறேன். அது சில்லுன்னு குடி நீ தானே பாயாசம் கேட்டேன்னு நான் போய் ஊத்தின்னு வரேன் உள்ள இருந்து. சரி நீ குடிச்சியா சாப்பிட்டியா? ஆத்துக்காரர் என்ன பண்ணாரு? சாப்பிட்டாரா? இன்னும் தெரியல. இதோ ஆத்துக்காருக்கு எங்க சோற போட்டாவா? ஐயோ பின்னார் போடுறா சோறு. பழம் ஜூஸு இதுதான் போகுது உள்ளார. சாப்பாடு இறங்க மாட்டேங்குது. ஏன்டா அப்பயும் ஒல்லி ஆக மாட்டேன். நான் பரவாயில்ல. இதான் சொன்னேன் நேற்று குண்டா இருக்கேன்னு, அதனால டயட் இருக்கிறேன். பாட்டி சொல்லிடுச்சு குண்டா இருக்கிற அப்படின்னு. இல்ல நான் உடம்பு குறைச்சே ஆகணும். நீ இந்த வார்த்தை சொன்னதுக்காகவே நான் வந்து பட்டினி கிடந்து சாப்பிடாம விரதம் இருந்து உடம்பு குறைச்சி துள்ளியா ஆகணும்னு ஆசைப்பட்டுக்கிறேன். நீ சொல்லிட்டல குண்டா இருக்கடா அப்படின்னு, அதுக்காகவே பட்டினி இருக்க போறேன். அதனால தான் சாப்பிட்றது இல்லை. நீ சொன்னல அன்னைக்கு, அதனால சாப்பிட மாட்டேன். முடிச்சுட்டியா? நீங்க பேசுங்க. நான் பேசுறேன். இனிமே மைக் எதனா கொடுக்கட்டுமா? வந்து என்ன பண்ண தெரியுமா? அந்த பக்கம் இந்த பக்கம் நான் அங்கே உட்காந்துருந்தேன். அங்கே கடைசியில் நான் என்ன பாட்டி ஏன் அழற? கார் எட்டுன்னு வரட்டுமா என்ன அப்படின்னு கேட்டோம். அது எவ்வளோ நாள் தான் இருக்கும்? ஒரு 8 வருஷம் ஆகுது. 6 மாசம் ஆகுது. 6 மாசமா 7 மாசம் இருக்கும் இல்லை? ஆமா உட்காந்து அழுது நந்தியா? ஆமா கரெக்டா? அந்த பக்கம் இந்த பக்கம். ஆனா அப்போ உள்ளே அப்ப 6 மாசத்துக்கு முன்னாடி ஒல்லியா இருந்தேனா, இப்ப குண்டாயிட்டேனா? உங்களுடைய ஆசீர்வாதம் தான் இப்படி ஆகுறாரு. இல்லை உள்ளே இருந்தான். அதான் உங்க ஆசீர்வாதம் உங்களுடைய. அதனாலதான் நான் வந்து சாப்பிடாமலே பச்சை இறந்து சொல்லி விடா. நான் குண்டா தான் பாட்டி இருக்கேன். எப்படி குறைக்கிறது? இல்லை அவன் குண்டாவெல்லாம் இல்லை, எப்பயும் மோல் தான் இருக்கான். கொஞ்சம் குண்டா. நானு நீ தான் இப்பதான் இப்படி ஆயிட்ட. எப்படி ஆயிட்டா? பார்த்த பிறகு சந்தோஷம். ஆமா எப்பவும் போல் தான் இருக்கா. ஆமா நான் உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். அந்த பக்கமும் இந்த பக்கமும் உட்காந்து அழுதுட்டு இருந்தியா? ஆமா. ஏன் பாட்டி அழுவுறேன்னு கேட்டேனா? கேட்டேன். அப்போ ஒரு பாட்டு பாடினியா? ஆமா. என்ன பாட்டு பாடின? பாதத்தை பெற்றிருந்தோ நாதியே இல்லைன்னு ஏதோ ஒரு பாட்டு பாடின. பாடு பாடு. பிள்ளைய பெத்தெடுத்த பாடு. பிள்ளைய பெத்தெடுத்து ஏதோ பாட்டு பாடினேன். மறந்து போச்சுடா. அங்க அப்புறம் ஏன் பாட்டின்னு கேட்டால் எனக்கு என்ன சொன்னேன், எனக்கு பொண்ணுங்க 3 பொண்ணு, பேர் மீனாட்சி, வயசு 90, ஆத்துக்காரு மேலே போயிட்டாரு. ஃபஸ்ட்டு பேசினேன் அதே டைலாக் அதான். 3 பொண்ணுங்க, யாரும் பார்த்துக்கல, யாரும் பார்த்துக்கல, ரோட்டில் தூங்குறேன் சொன்னியா? உள்ள விட மாட்டேன் நான் சொல்ல விட மாட்டேன்ட்டாங்க. மழை அன்னைக்கு மழை வேற. துரியோதனை தெரியுமா? இந்த போன்ல கூட வீடியோ எடுக்கல நானு. டைரக்டா உன்னை பார்த்துட்டு கார்ல கூட்டிட்டு வந்துட்டு தான் அப்புறமா அடுத்தது எங்க பாட்டி போறேன்னா வேட்டாளம் போயிட்டு வரேன்னு. சரி இங்கே இரு பாட்டி தான். அப்புறம் நான் ஒரு 4-5 நாள் கழிச்சு நீயே அப்புறம் நம்ம ஆசிரமத்தாட வந்தேன். 4-5 முறை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னேன்? நான் இங்கே இருக்கிறேன், போக மாட்டேன். அப்புறம் என்ன டைலாக் சொன்னேன்? என்ன சொன்னேன்? ஆனா இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்கு. இப்போ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. சந்தோஷமா இருக்கியா? நல்லா இருக்கு. ஆனா முடியாது புண்ணியத்துல நல்லா இருக்கேன்டா. சந்தோஷமா? நான் ரொம்ப சந்தோஷம். ஆனந்தமா ஆனந்தமா என்னை மன ஜானகி. மீனாட்சி அண்ணனுக்கு ஏன்டி சாப்பாடு போடலன்னு கேள்வி. மதுரை போயிருக்காங்க வெள்ளிக்கிழமைல. மீனாட்சி மீனாட்சி அண்ணனுக்கு சாதம் போடலையாமே. ஏன்டி அக்கா என்னக்கா
ஐயோ ஒன்ன மதிக்காத மெதிக்கணுமா மெதிக்க ஒரு மாட்டோம். குப்பை ஒன்று இருக்குது பாருமா. ஒன்ன மதிக்காத யாரம்மா மதிக்கிறான் அவன்? உங்க அண்ணா அப்படியே மதிச்சுட்டாலும் என்ன மதிக்காம யாரை மதிக்கிறான்? யாரடி இப்போ வச்சிருக்கான்? ஐயோ யாரையும் வச்சிடல பாட்டி, அதனாலதான் நான் பண்ண தப்பு. யாராவது வச்சுட்டா கூட இவர் சோறு போட்டிருப்பா. யாரையும் வச்சில்ல, நீ சொன்னது கரெக்டு தான் பாட்டி. அப்புறம் யாரடி என்னடி பண்ண போறான்? சரி விட போட்டுறேன் மதியமா. சரி சரி நாளைக்கு இன்னைக்கு போட்டுருவாங்க. நாளைக்கு இன்னைக்கெல்லாம் கிடையாது, எப்பவும் போடணும். எப்பவும் தான் போடுறேன். சரி அது போடுவோம். ஒத்துட்டா பேசி சாதிச்சுட்டேன், ஜெயிச்சுட்டேன். கேஸ் ஜெயிச்சுட்டேன். ஆனந்தமே போ. நான் வந்து அந்த இவரு தானே ஜெயிச்சு விட்டாரு. யாரு? ஆட்டோக்காரரு. ஆட்டோக்காரே வாங்க ஆட்டோக்காரரு. வாங்கண்ணா. ஆட்டோக்காரன் நாலு தெரிஞ்ச ரூட்டுக்காரன், நல்லவங்க மனசுக்காரன், காந்தி பிறந்த நாட்டுக்காரன். ஆட்டோக்காரர் பாத்தியா? ஆமா ஆமா ஆட்டோக்காரர். இவர் தான் என்னுடைய பால்ய சிநேகிதர். இவர் மாதிரி ஆகணுன்றது என்னுடைய லட்சியம். இப்ப பாதி ஆயிருக்கிற, மீதி ஆயிடணும். நண்பனை மாதிரி ஆகணுன்றது என்னுடைய லட்சியம். பாதி வந்துட்டேன், மீதி மச்சான் வந்துரு. அதானே அது சொல்லு. அவனாட்டெல்லாம் நீ ஆக வேண்டாம். ஏன் அதெல்லாம் ஆக வேண்டாம்டா கண்ணா. ஏன் நண்பனை போல இருக்கட்டும். சரி போலாமா? எங்க சொல்லிடு, மீனாட்சி கிட்ட சொல்லிடு. கரெக்டா நடந்துக்கலனா அப்புறம் நீ சொன்னது நடக்கும். கரெக்டா நடந்துக்கனா டெய்லி சோறு போடுவேன், இல்லன்னா பட்னி தான். சொல்லு பாட்டி. இல்ல நீ ஒண்ணு சொன்னல, கரெக்டா நடந்துக்கலாம் அப்புறம் நீ சொன்னது. பசங்க எங்க படிக்கிறாளா? ஸ்கூல். அதான் ஸ்கூல் போய் பாயசம் குடி. தம்பிக்கு சாப்பிடலையா பாட்டி? சாப்பிட்டேன் போரும். பாட்டி சாப்பிட்டா இல்லையா? சாப்பிட்டேன் போரும். சாப்பிடு. அண்ணா நீ சாப்பிட்டனா ஆட்டோல இட்டு போற சொல்றது கேள்வா. ஏதோ அப்புறமா பாயசம் ஆட்டோல இட்டு போவானே. ஏந்து வா. பசிக்கல அண்ணா, அது இருக்குடா பாய். அத கூட நீ குடிக்கணும். வா கொஞ்சோண்டு சாப்பாடு. வா பூண்டு வெங்காயம் போட்டு சாம்பார் வச்சுக்கிறேன். வா 7094. இல்ல அது இல்லாம வச்சுக்கிறேன். வா வா சாப்பாடு சாப்பிடு. அந்த சாம்பார் அச்சி குச்சிக்கு போகுது சாமி. பாரு இன்னும் கொஞ்சம் டைக்கிட்டா. போரும் ஏன் வேண்டாம் போரும் மாட்டோம். இதுக்கு ஒரு இலை, இதுக்கு ஒரு குழந்தைக்கு ஒரு அரை இலையை வச்சா போகிறோம். ஒரு இலை வேஸ்ட் 8 ரூபா. என்னம்மா பூண்டு வெங்காயம் போடல. இந்த சாம்பார்ல எதுவுமே இல்லை, அரைச்சி விட்ட சாம்பார். சாப்பிடு. நல்லா இருக்கு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்லா இருக்கும். தக்காளி தான் இது, தக்காளி கொத்தமல்லி தான். சாப்பிடு. சரிம்மா நல்லா இருக்கு. சரி சாப்பிடு. போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வா, ஜாக்கிரதை. போறோம் சொன்னா கேளுப்பா. கேட்குறேன்ப்பா. நீ கேட்குறியாப்பா? முதல்ல நீ கேட்குறியாப்பா சொல்கிறத? நான் அப்படி தான் பண்ணுவேன். ஆமாம் அப்படி தான் பண்ணுவேன். சொல்கிறேன்லப்பா. பரவாயில்ல, பாட்டியுடைய டைலாக். சரி சரி சாப்பிடுதான். போயிட்டு வரேன். சாப்பிட்டு போயிட்டு பாயசம். வாண்ணா, பத்திரமா ஜாக்கிரதையா போயிட்டு வாண்ணா. Arunachala Shiva Arunachala
शिवय अमृतगन्धुल